ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. நாங்கள் அதனால் எல்லாருமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதேமாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் 2ம் சேர்த்துட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துட்டு கிராம்பு பட்டை சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மசாலா பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு சோயா சங்க்ஸ் கழுவி ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் எடுத்து போட்டுடுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னு வச்சு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா கழுவி வச்ச அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில்